வணக்கம் நண்பர்களே. இன்று பார்க்கப் போகும் தலைப்பு தமிழர்களின் பெருமை, சோழர்களின் திறமை, உலக கட்டடக்கலையின் தொடக்கம், தஞ்சை பெரிய கோவில். இன்னைக்கு வீடியோ தஞ்சை பெரிய கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதிதாக வந்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவை முழுசா பார்த்துட்டு இல்ல கேட்டுட்டு ஒரு லைக் ஒன்னு போடுங்க. யுனெஸ்கோ அமைப்பும் வரலாற்று ஆய்வாளர்களும் இந்த கோவில பத்தி சொல்ற சில உண்மைகளை பாப்போம். யுனெஸ்கோ இந்த கோவில பழைய கட்டடம்னு டெட் மான்யூமெண்ட்னு சொல்லவும் முடியல. ஏன்னா இது இன்னமும் உயிர் துடிப்போடு இருக்கிற ஒரு லிவிங் டெம்பிள். 1987லேயே இத பாராட்டி அங்கீகாரம் கொடுத்தவங்க. அப்படியே நகர்ந்து அப்புறமா கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவிலையும் சேர்த்து கிரேட் லிவிங் சோலா டெம்பிள்ஸ்னு ஒரு பெரிய பட்டத்தையே கொடுத்திருக்காங்க. சோழர்களுக்கு கிடைக்காத பட்டமா? இது நம்ம சோழர்களோட கட்டிடக்கலைக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம்னு உலகமே சொல்லிருச்சு. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தஞ்சாவூர் சுத்துப்பட்டுல எங்கேயுமே பெரிய பாறைகளோ கிரானைட் கற்களோ கிடையாது. ஆனா இந்த கோவில் முழுக்க முழுக்க டன் கணக்கான கிரானைட் கற்களால கட்டப்பட்டிருக்கு. சுமார் 45 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இந்த பாறாங்கற்களை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? அந்த காலத்துல லாரியும் கிடையாது, கிரேன் வசதியும் கிடையாது. ஆனா ராஜராஜ சோழனோட அசாத்திய நிர்வாக திறமையால யானைகளையும் ஆயிரக்கணக்கான மனிதர்களையும் வச்சு இந்த மகா யாகத்தையே நடத்தி முடிச்சிருக்காங்க. இது இந்த கால உலகத்துக்கே ஒரு பெரிய இன்ஜினியரிங் சவால். அதுலயும் அந்த கோபுரத்துக்கு உச்சியில இருக்கிற அந்த 80 டன் எடையுள்ள ஒற்றைக்கல் எப்படி மேலே போச்சுன்னு கேட்டா தலை சுத்துன்னு சுத்துதே. ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பெரிய மண் சரிவை இப்ப அரசியல்வாதி நடக்கிற ரேம்ப் இல்ல, அது வழியா யானைகளை வச்சு உருட்டி இழுத்துட்டு போய் அங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி கோவில் வாசல்ல இருக்கிற அந்த பிரம்மாண்டமான நந்தி சிலையும் 25 டன் எடையுள்ள ஒரே கல்லால் ஆனது. இதெல்லாம் பார்க்கும்போது இது மனுஷன் கட்டுனதுதானான்னு டவுட்டே வரும். நிஜமான ஆச்சரியம் என்னன்னா, இந்த கோவில் சுவர்கள்ல இருக்கிற 1000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் தான். இது வெறும் சாமி கும்பிடுற இடமா மட்டும் இல்லாம அந்த காலத்துல ஒரு பெரிய டேட்டா சென்டர் மாதிரி இருந்திருக்கு. யார் எவ்வளவு வரி கட்டுனாங்க, கோவில்ல ஆடுறவங்க யாரு, பாடுறவங்க யாரு, நிலத்தை எப்படி அளந்தாங்கன்னு அக்கு வேரா ஆணி வேரா எல்லாத்தையும் வெட்டி வச்சிருக்காங்க. இத பார்த்தே சோழர்களோட பொருளாதாரத்தையும் நேர்மையான ஆட்சியையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலுக்கு கல்வெட்டுகள்ல தக்ஷிண மேரு, அதாவது தெற்கின் மேருமலை அப்படின்னு ஒரு கெத்தால பேர் இருக்கு. ஆரம்பத்துல ராஜராஜன் இதுக்கு வச்ச பேரு ராஜராஜேஸ்வரம். காலப்போக்குல தான் இது பெருவுடையார் கோவில், பிரகதீஸ்வரர் கோவில்னு அன்பா அழைக்கப்பட ஆரம்பிச்சது. சோஷியல் மீடியாவில வர்ற மாதிரி நிழல் விழாது, சக்கர வரைபடம்னி வர்ற கதைகளை விட இந்த நிஜமான வரலாற்று உண்மைகளும் சோழர்களோட இன்ஜினியரிங் மூளையும் தான் நம்மள ஆச்சரியப்பட வைக்குது. இது வெறும் கற்களாலான கட்டிடமில்ல, இது தமிழர்களோட அதிகாரம், அறிவு, கலாச்சாரம் அப்படின்னு எல்லாத்தையும் தாங்கி நிற்கிற ஒரு காலப்பெட்டகம். தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டு பல நூற்றாண்டுகள் கழித்து அங்கிருந்த கருவறை சுவர்கள்ல இருந்த ஓவியங்கள் எல்லாம் மங்கத் தொடங்கின. நாயக்கர் காலத்தில் அந்த பழைய ஓவியங்கள் மேல் புதிய ஓவியங்களை வரைந்து மறைத்து விட்டார்கள். இது கிட்டத்தட்ட 1930கள் வரை யாருக்குமே தெரியாமல் இருந்தது. எஸ்.கே. கோவிந்தசாமி 1931இல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் எஸ்.கே. கோவிந்தசாமி அவர்கள் கோவிலின் கருவறை பகுதியை ஆய்வு செய்தபோது தற்செயலாக ஒரு சுவரோவியத்தின் ஒரு பகுதி பெயர்ந்து விழுந்திருப்பதை பார்த்தார். 2 அடுக்குகள். அந்த உடைந்த பகுதிக்கு அடியில் இன்னொரு அழகான ஓவியம் தெரிந்தது. மெல்ல மெல்ல ஆய்வு செய்தபோதுதான் தெரிந்தது, நாயக்கர் கால ஓவியங்களுக்கு அடியில் 1000 ஆண்டுகள் பழமையான சோழர்கால ஓவியங்கள் அப்படியே பத்திரமாக இருக்கிறது என்று. அப்படி வெளிப்பட்ட ஓவியங்களில் ஒன்றுதான் உலக புகழ் பெற்ற ராஜராஜ சோழன் தன் குரு கருவூர் தேவருடன் இருக்கும் ஓவியம். நீண்ட காலமாக கல்வெட்டுகளில் மட்டுமே படித்து வந்த அந்த மாமன்னனின் உருவத்தை முதலில் உலகம் கண்ணால் பார்த்த தருணம் அதுதான். பொதுவாக இந்திய கலை வரலாற்றில் அரசர்களின் உருவங்களை ஓவியமாக வரைவது மிக குறைவு. ஆனால்
தன் குருவுக்கு பின்னால் அடக்கமாக நின்று சிவனை வணங்கும் கோலத்தில் ராஜராஜன் இருக்கும் அந்த ஓவியம் அவருடைய பக்தியையும் பெருந்தன்மையையும் ஒரு சேர காட்டுகிறது. இன்று நாம் பார்க்கும் ராஜராஜ சோழனின் சிலைகளுக்கெல்லாம் ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது இந்த சுவரோவியம். வணக்கம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.